எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம உலகின் கடைக்கோடியில் நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய், தமிழ் தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை. தலைமையேற்று நடத்தும் தகைமையுடன் தமிழகத்தோட வருங்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தீர்க்க தரிசனத்துடன் புதிய முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வரும் சமயோஜித திறன் கண்டு அறிவியல் அறிஞர்களும் அரசியலாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் ஆன்மீக ஞானிகளும் மொழியியல் வல்லுநர்களும் வர்த்தக விற்பனர்களும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. அந்த வகையில தமிழகத்துல மீண்டும் ஒரு வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகளை ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ள விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த தினத்தன்று ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள், தகுதியுடைமைக்கான வரையறைகள், சாதனைகள், பயனாளிகள் அடைந்த பலன்கள் ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வராங்க. 3வது முறையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகள்ல ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்பட்ட விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு என்ற குறளை ஆய்ந்து அறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு எண்ணற்ற புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளில் 742 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த 36,000 பயனாளிகளுக்கு 144 கோடி ரூபாய் மதிப்பிலான 36,000 கறவை பசுக்களும், 7,324 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த 4 லட்சம் பயனாளிகளுக்கு 531 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 லட்சம் ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டிலும் 2015-2016 ஆண்டிலும் மீதமுள்ள 24,000 பயனாளிகளுக்கு 88 கோடி ரூபாய் மதிப்பில் 24,000 கறவை பசுக்கள் வழங்கப்பட உள்ளன. 2014-2015 ஆண்டிலும் 2015-2016 ஆண்டிலும் எஞ்சியுள்ள 3 லட்சம் பயனாளிகளுக்கு 393 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 லட்சம் ஆடுகள் வழங்கப்பட உள்ளன. 2011-2012 ஆண்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட 36,000 கறவை பசுக்கள் 18,356 கன்றுகளை ஈன்றுள்ளன. அதேபோன்று வழங்கப்பட்ட 16 லட்சம் ஆடுகள்
14,46,613 குட்டிகளை ஈன்றுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட கறவை பசுக்களின் வாயிலாக தினமும் 1,29,044 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவற்றில் 80,000 லிட்டர் பால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தால் கொள்முதல் செய்யப்படுகிறது. கறவை பசுக்கள் வழங்குதல் திட்டத்தில் 730 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்து பயனாளிகள் கிராமங்களிலும் துவங்கப்பட்டுள்ளன. கால்நடைகளில் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த பால் உற்பத்தியாளருக்கான பணப்பட்டுவாடா பகுதி பணமாகவும் பகுதி தீவனமாகவும் வழங்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு கால்நடை வளர்ப்பு பற்றிய பயிற்சி வழங்கப்படுவதுடன் மாதாந்திர கால்நடை மருத்துவ சேவைகள் அவர்களின் இருப்பிடங்களிலேயே கால்நடை பராமரிப்பு துறையின் கால்நடை உதவி மருத்துவர்களால் வழங்கப்படுகின்றன. விநியோகிக்கப்படும் கால்நடைகளின் உடல் நலத்தை சிறப்பாக பராமரிக்கும் பொருட்டு பயனாளிகளின் கிராமங்களில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கால்நடைகளின் நலன் பேணும் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலின்படி சிறப்பான ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு வழங்கி வரும் விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் தகுதியுடைமைக்கான வரையறைகள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் வருவாய் கிராமங்களின் மொத்த எண்ணிக்கையை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையிலான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய மாவட்டங்களில் தற்போது தொடக்க பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத கிராம ஊராட்சிகளில் விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறு கறவை பசுக்கள் வழங்கப்படுவதை அடுத்து இத்தகைய கிராமங்களில் தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு பயனாளிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த 5 ஈற்றுகளுக்கு தொடர்ச்சியாக பால் வழங்குவதை உறுதி செய்வதற்காக 1ஆம் ஈற்று 2ஆம் ஈற்று நிலையிலுள்ள பசுக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பசுவின் வயது 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. தகுதி உள்ள குடும்பத்திற்கு ஒரு பசு என்ற விதத்தில் கறவை பசுக்கள் வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஒரு குடும்பத்தில் பெண்தான் பயனாளியாக இருத்தல் வேண்டும். கறவை பசுக்களை அண்டை மாநிலங்களிலிருந்து மட்டுமே பயனாளிகள் தேர்வு செய்து வாங்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஒரு பயனாளிக்கு ஒரு கறவை பசு வாங்குவதற்கு 30,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயனாளி அண்டை மாநில சந்தைகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு 1000 ரூபாய் மற்றும் கால்நடை ஒன்றுக்கு போக்குவரத்து செலவாக ஒவ்வொரு பயனாளிக்கும் 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை கறவை பசுவினை பாதுகாப்பான முறையில் தத்தம் கிராமங்களுக்கு வாங்கிய இடத்திலிருந்து கொண்டு வருவதற்கு வழங்கப்படுகிறது. கறவை பசுக்களுக்கான காப்பீடு அரசு செலவிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. சிறந்த பராமரிப்பு முறைகள் பற்றிய 3 நாட்கள் பயிற்சி அளிக்க ஒரு பயனாளிக்கு நாளொன்றுக்கு 100 ரூபாய் வீதம் மொத்தம் 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 4 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகளில் 3 ஆடுகள் பெட்டைகளாகவும் 1 ஆடு கிடாவாகவும் இருத்தல் அவசியம். வாங்கப்படும் அனைத்து ஆடுகளும் 6 மாத வயதுடையதாக இருத்தல் அவசியம். மாநிலத்திற்குள் உள்ள சந்தைகளிலிருந்தோ அல்லது நல்ல தரமான ஆடுகளை இனவிருத்தி செய்பவர்களிடமிருந்தோ, எல்லையோர மாவட்டங்களாக இருப்பின் அண்டை மாநில சந்தைகளிலிருந்தோ
வெள்ளாடுகள், செம்மறியாடுகளை பயனாளிகளே கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஒரு குடும்பத்தில் பெண்தான் பயனாளியாக இருக்க வேண்டும். இத்திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் வருடத்தில் 1/5 பங்கு வட்டாரங்களில் செயல்படுத்தும் பொருட்டு வருடாந்திர வழங்கல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளாடு, செம்மறி ஆடு ஒன்றினை கொள்முதல் செய்ய 2500 ரூபாயும், ஆட்டு கொட்டகை அமைப்பதற்கும் ஆடு ஒன்றுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகளை வாங்குவதற்கும் 500 ரூபாயும் ஆக மொத்தம் வெள்ளாடு, செம்மறியாடு ஒன்றுக்கு 3000 ரூபாய் என ஒரு பயனாளிக்கு 12000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இவ்வாறு வாங்கப்பட்டுள்ள ஆடுகளை தங்களது கிராமத்திற்கு கொண்டு செல்ல ஒரு பயனாளிக்கு 150 ரூபாய் வழங்கப்படுகிறது. கால்நடைகளுக்கான காப்பீடு அரசு செலவிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு பயனாளிக்கு 3 நாட்களுக்கு பயிற்சி அளிக்க நாளொன்றுக்கு 100 ரூபாய் வீதம் மொத்தம் 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்கும் திட்டங்களுக்கான பயனாளிகளின் பட்டியலை கிராம அளவிலான குழு கூர்ந்தாய்வு செய்த பிறகே தகுதியான பயனாளிகள் கிராம சபை மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். பெண்களை குடும்ப தலைவராக கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இரு திட்டங்களுக்கும் பயனாளி கிராம ஊராட்சியில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் 60 வயதிற்குள் இருப்பவராகவும் இருக்க வேண்டும். வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்கும் திட்டத்தில் பயனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் 18 முதல் 19 வயதுக்குள் இருப்பவராகவும் இருத்தல் அவசியம். கிராம ஊராட்சியைச் சேர்ந்த பயனாளிகளில் 30 விழுக்காட்டினர் கட்டாயமாக ஆதி திராவிடர், பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மத்திய, மாநில அரசின் அல்லது நிறுவனத்தின் கூட்டுறவு சங்கத்தின் பணியாளராகவோ ஏதேனும் உள்ளாட்சி அமைப்பில் உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. மேலும் விலையில்லா கறவை பசு வழங்குதல் திட்டத்தின் பயனாளி அல்லது குடும்ப உறுப்பினர் 1 ஏக்கர் நிலத்திற்கு மேல் நிலமுடையவராக இருக்கக்கூடாது மற்றும் விலையில்லா வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்குதல் திட்டத்தின் பயனாளி நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளியாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் 5 ஆண்டுகள்ல 60000 பயனாளிகளுக்கு தலா 1 கறவை பசு வீதம் வழங்கப்படும் என கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி அறிவித்ததன்படி விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 12000 கலப்பின பசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை பெற்ற பயனாளிகள் பொருளாதார மேம்பாடு அடைஞ்ச விவரங்களை நன்றியோட தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு மாடு கொடுத்தது வேலைக்கு 3 லிட்டர் பால் கறக்குது. நாங்கள் குடும்பத்தை வச்சு ஓட்டுறோம். நாங்கள் கூலி வேலைக்கெல்லாம் எங்களால் போக முடியாது, வயசானவங்க. நாங்கள் அதனால தான் சம்பாரித்து சாப்பிட்டுங்க. அம்மா எனக்கு மாடு கொடுத்தாங்க, அதை வச்சு வேலைக்கு 3 லிட்டர் பால் ஊற்றுறேன், நானும் சாப்பிட்றேன். நான் தான் இல்லை, எல்லா மக்களுமே அந்த மாடு வாங்கினவங்க எல்லாருமே பெருமையாக சொல்லி வாழுறாங்க. எந்த குறையும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லாத வறுமை இல்லாத வாழுறோம் நாங்கள் அந்த அம்மா புண்ணியத்தில். எங்களுக்கு அம்மா அவருங்க கறவை மாடு கொடுத்ததுனால நல்லா புள்ள மாதிரி அதையும் நாங்கள் பாதுகாத்து நாங்கள் மேலும் மேலும் உயருவோம். இந்த கறவை மாடு கொடுத்த அம்மாவுக்கு மிகவும் நன்றி. நாங்கள் ஏழ்மையாக இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். ஏழை எளிய மக்கள்ல இருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்கெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாடு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பயனாக இருக்கு. அதனால நாங்கள் இப்போ கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்கள் ஊருக்கு இலவசமாக கறவை மாடு திட்டம் வந்து ஊராட்சியில் 50 பேர் தேர்ந்தெடுத்து நாங்கள் டாக்டர்ஸுங்க கூட தலைவர் எல்லாம் போய் ஆந்திரா தவனம்பட்டி போய் மாடு அங்கேயே கறந்து பார்த்தோம். கறந்து பிடிச்சிட்டு வந்தோம், வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து இப்போ 8 லிட்டர் வரலாம் கறக்குது எங்களுக்கு. அதில் 6 லிட்ரு சொசைட்டி கொடுத்துட்றோம். 8000 வரலாம் எங்களுக்கு வருமானம் வருது. ஒரு 6000 குடும்ப செலவு போச்சுன்னா கூட 2000 எங்களுக்கு மிச்சப்படுது. எங்கள் குடும்ப பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் நாங்கள் முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவங்க. அம்மா கறவல் மாடு கொடுத்ததுனால நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். அந்த மாட்டால் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல மாதிரியே குடும்பம் பண்ணுறோம். நாங்கள் முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. என் கணவர் விவசாய வேலை செய்கிறாரு. தினமும் கூலிக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிடுவோன்ற நிலைமையில் இருந்தோம். அம்மா திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு மாடு தந்தாங்க. அதன் மூலிமா நாங்கள் நல்லா செயல்படுத்தி நாங்கள் மாடு கறவை மாடு நல்லா வளர்த்து தீவனம்லாம் போட்டு நல்லா ஒரு நாளைக்கு காலையில் 5 லிட்டரு, சாயந்தரம் 5 லிட்டரு, 10 லிட்டரு பால் கறந்தோம். நாங்கள் அதை வச்சு எங்கள் பசங்களையும் நல்லா படிக்க வச்சோம். எங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கிறோம். நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
நாங்கள் ரொம்ப 6 பொட்டை பிள்ளைங்க இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா தான் கூலி வேலை. அதை வச்சு பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல, சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் கவர்மெண்ட்லேருந்து அம்மா அவர்கள் மாடு கொடுத்தாங்க. அந்த பாலை ஊற்றி பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன். அப்புறமா சாப்பாடு உணவான சாப்பாடு கொடுக்குறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சர் கறவை மாடு கொடுத்தாங்க, 12 பால் கறக்குறங்க. அதை வச்சு அம்மா பேர் சொல்லி நாங்கள் நல்லா நிம்மதியாக பிழைக்கிறோங்க. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் கூலி வேலைக்கு தான் போகிறேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நிலப்பலம்லாம் எதுவுமே கிடையாது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு கறவை பசு மாடு கொடுத்தாங்க. அதன் மூலம் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் முதல் 7 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குது. மாதத்துக்கு 6000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரைக்கும் எங்கள் கை கிடைக்குது. அதை வச்சு நான் பசங்களையும் படிக்க வச்சுக்கிறேன். வீட்டு செலவு போக மீதி பணத்தையும் நான் கையில் மிச்சம் பண்ணி வச்சுக்கிறேன். மாதம் ஆனால் டாக்டருங்க மாட்டையும் பார்க்குறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. மாட்டை எப்படி வச்சுன்னு இருக்கணுன்றதை பற்றியும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. மாடு கொடுத்து எங்கள் குடும்பத்தை வாழ வைத்த அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் டாக்டர் பவ்யா. இந்த விலையில்லா கறவை பசுக்களுக்கு மாதம் ஒரு முறை ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் அவசர சிகிச்சை என்றால் உடனடியாக நேரில் பார்த்து உரிய சிகிச்சையை அளித்துக் கொண்டு வருகிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மற்றொரு நலத்திட்டமாக ஊரக பகுதிகளில் வசித்து வரும் நிலமற்ற 7 லட்சம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு பயனாளிக்கு தலா 4 விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வீதம் 5 ஆண்டுகளுக்குள் வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி வெள்ளாடுகள் பெற்ற பயனாளிகள் ஏழ்மை நிலையிலிருந்து பொருளாதார ரீதியா உயர்வடைந்ததை நன்றியோடு சொல்றாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா முதலமைச்சர் அம்மா 4 ஆடு கொடுத்தாங்க. அதை நாங்கள் நல்லா பராமரித்து இப்போ ஒரு 20 ஆடாக இருக்குது. எனக்கு 3 பசங்க. இப்போ அந்த பசங்க படிப்பு செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா எங்கள் குடும்பத்துக்கு மாடு கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மனநல சரியில்லாமல் இருக்குது. ஒரு 10 வயசு ஆகுது அதுக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் இருந்தது. இப்போ இந்த மாடு கொடுத்ததுனால ஒரு நாளைக்கு எங்களுக்கு 8 லிட்டர் 10 லிட்டர் பால் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 180 ரூபாக்குள்ளே எங்களுக்கு வருமானம் வருது. அவர் ஒரு நாள் கட்டட வேலைக்கு போவார், ஒரு நாளைக்கு இருக்கும் இல்லாமல் இருக்கும். இந்த மாடு கொடுத்துக்கிறதுனால எங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாது, பசங்க படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. அம்மா மாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 3 ஆடு ஒரு கெடா வாங்கியிருக்கோம். திரும்ப 2000 ரூபாய் கொடுத்து கொட்டகை போட்டுக்க சொன்னாங்க, அதுவும் போட்டிருக்கோம். 150 ரூபா போக்குவரத்து செலவு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டமாக இருக்குது. குட்டி போட்டுச்சுன்னா எங்களுக்கு அந்த ஆட்டை பெருக பெருக அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். நாங்களும் நல்லா இருக்கோம். நல்லா தீவனம்லாம் கொடுத்து ஆட்டையெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். சினையாகவும் இருக்குது. நாங்கள் அந்த குட்டியை நல்லா பெருகி நாங்கள் இன்னும் குடும்பம் நல்லா செல்வாக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். எங்கள் கஷ்டம் தீர்ந்ததுனால நாங்கள் அம்மாவுக்கு நிறையா நன்றி சொல்கிறோங்க. அம்மா எனக்கு 4 ஆடு தந்தாங்க. இப்போ 22 ஆடு வச்சுருக்கேன். இந்த அம்மாவால் என் குடும்பம் உயர்ந்திருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. போன வருஷம் நாங்கள் கூலி வேலைக்கு போய்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஒண்டி தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். இப்போ இந்த ஆடு வந்ததுனால நான் ஆட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கூலி வேலைக்கு போகிறது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. போன வருஷம் நாங்கள் தொழிலாளியாக இருந்தோங்க. இப்போ இந்த சின்ன ஆட்டு பண்ணைக்கு நாங்கள் முதலாளியாக இருக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷமாக கௌரவமாக இருக்குதுங்க. 4 ஆடு கொடுத்தாங்க. அதில் 3 ஆடு பொட்டை ஆடு, ஒரு ஆடு கடா குட்டி வெட்டி. இப்படி ஆடு கொடுத்த முதல்ல அம்மாவுக்கு நன்றி.
அம்மா ஆடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டை வச்சு நாங்கள் வந்து ரொம்ப வறுமை கொட்டுக்கு கீழே உள்ள நாங்கள் அன்னன்னைக்கு சம்பாரிச்சு தான் அன்னன்னைக்கு நாங்கள் எங்கள் பொழுது போவோம். அம்மா கொடுத்ததுனால எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லை. கடைசி வரைக்கும் அம்மாவை நாங்கள் மறக்க மாட்டோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் செம்மறி ஆடுகளை பெற்ற பயனாளிகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இதனால மகிழ்ச்சி அடைந்துள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளிகள் முதலமைச்சர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு எந்த நலமும் எந்த பூர்வீக சொத்தும் எதுவும் கிடையாது. நாங்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் அம்மா ஆடு கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணனால இதை வச்சு எங்கள் குழந்தைங்கள நல்லா ஆடை நல்லா வளர்த்து குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு எங்கள் குடும்பத்தை நல்லா முன்னிலை கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்குது. ஆடு கொடுத்த அம்மாவுக்கு மிகவும் நன்றி. எனக்கு 3 பொன் குழந்தைங்க. அதனால் வருமானம் ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாலே டெய்லி 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த வருமானம் பத்துறதில்ல. அதனால் வந்து இது அம்மா ஆடு கொடுத்துனுங்கிறாங்க. அந்த ஆடை வளர்த்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குங்க. ஆடு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து வருமானம் சரியாக கிடையாது. என் மாப்பிள்ளை வந்து கூலி வேலை தான் பார்க்குது. ரொம்ப கஷ்டம் எங்கள் குடும்பத்தில். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால் எனக்கு அம்மா வந்து 4 இலவச ஆடு கொடுத்துருக்காங்க. அதை வளர்த்து தான் நான் நிறைய பெருக்கி மேலும் மேலும் பைசா சேகரிக்கணும். என் பெண்கள் நாங்கள் உழைச்சி இந்த ஆடை மேலும் மேலும் கொண்டு வந்து நிறைய பெருக்கி நாங்கள் மேலும் மேலும் நல்லா வளரவும் எங்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைறதுக்கும் அம்மா உதவி செஞ்சுருக்காங்க. அம்மாவுக்கு மிக்க மிக்க நன்றி. என்றும் நாங்கள் அம்மாவை மறக்க மாட்டோம். எனக்கு கணவர் கிடையாது. எனக்கு பிள்ளைகள் 2 இருக்குது. எனக்கு போதிய வருமானம் கிடையாது. அதனால் அம்மா திட்டத்திலேருந்து எனக்கு 4 ஆடு தந்திருக்காங்க. இதை வச்சே நாங்கள் முன்னேறிக்கிட்டு இருந்துக்க அம்மா ஒரு வருமானத்தை தந்திருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. 2012 அம்மா எங்களுக்கு ஆடு கொடுத்தாங்க. 4 ஆடு கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு நிறைய பயனடைஞ்சிருக்கோம். 2 ஆடு கொடுத்து 20 ஆடை உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஆடு கொடுத்ததும் இல்லாமல் கொட்டா போகிறதுக்கு 2000 ரூபாய் செக்காக கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டு நாங்களே வாங்கிட்டோம். ஆடும் எங்களே கூட்டின்னு போய் நாங்களே தேர்ந்தெடுத்து ஆடை செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அம்மா ஆடு கொடுத்ததுக்காக நாங்கள் நல்லா பயன்பெற்று இருக்கிறோம். நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். அம்மாவுக்கு நன்றி. நாங்கள் விவசாய குடும்பம். எங்கள் முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு 4 ஆடு கொடுத்தாங்க. அதை வச்சு எங்களுக்கு 2 தீண்டிருக்கு. 2 தீண்டிருக்கு. 6 12 உருப்படி போட்டுச்சு. அதை வச்சு நாங்கள் நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஆடு கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. எல்லாம் வெள்ளாடு தரேன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. இப்போ தந்த வெரிஃபிகேஷன் வந்து வீடு வீடாக வந்து பார்த்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து கூலி வேலை தான் பண்ணுறாங்க. நானும் வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இது ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க. திரும்ப 2ஆவது மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. ஆட்டை பிடிச்சிட்டு போனோம். சந்தைக்கு பிடிச்சிட்டு போய் நல்ல ஆடாக இருக்குதா இல்லைன்னு பார்த்தாங்க. நல்ல ஆடாக இருக்குதுன்னு சீல் வச்சாங்க. அப்புறமா 10,000 ரூபா கொடுத்தாங்க. திரும்ப கொட்டா போட்ட வாட்டி 2000 ரூபா தந்தாங்க. அம்மா அவர்களுக்கு எனக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. 4 ஆடு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு குட்டி 2 போட்டுருக்குது. டாக்டர் வந்து அப்பப்போ ஊசி போட்டுட்டு கழிச்சலுக்கெல்லாம் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்து போட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க, பார்த்துட்டுருக்குறாங்க. எங்கள் வீட்டில் கூலி வேலை தான். 4 ஆடு கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து அது குட்டி போட்டு படி எங்களுக்கு வந்து 15 ஆடு நிற்கிது. அதில் வந்து நாங்கள் ஒரு ஆடு வந்து 7,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை குடும்பங்களுக்கு வழங்கி வரும் விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டம் குறித்து விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.